மீண்டும் மன்னாரில் காற்றாலைகள் 100 மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் 30க்கு மேற்பட்ட காற்றாலைகளை மன்னாரில் மீண்டும் நிறுவ அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த அமைச்சரவை அனுமதி மன்னார் முள்ளிக்குளம் பிரதேசத்தில் 30 காற்றாலைகளை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மன்னாரில் காற்றாலைகள் வேண்டாம் என்று மிக நீண்ட காலமாக போராட்டங்கள் இடம்பெற்றது. இறுதியாக மன்னார் பிரதேச மக்களை, அதன் மக்கள் சார்ந்த தரப்பினரை ஜனாதிபதி சந்தித்து இதற்கு பின்னர் எந்த விதமான காற்றாலைகளையும் மன்னாரில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். அமைச்சர்கள் கூறியிருந்தார்கள். எனினும் இன்றைய தினம் மீண்டும் புதிதாக 50 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் 2 காற்றாலை பூங்காக்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய சீன போட்டி நிலைமையினால் உள்நாட்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டு வரப்படுகின்றன. உண்மையில் மன்னாரில் காற்றாலை திட்டம் அவசியமான ஒன்றுதானா அல்லது இதன் பின்னால் இருப்பது என்பது பிராந்திய அரசியலா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடினார்கள். மக்கள் மீது போலீசார் வன்முறை ஒன்றை நிகழ்த்தி திருகோணமலையிலிருந்து காற்றாலைகளை மன்னாருக்கு கொண்டு சென்றார்கள். இதுவெல்லாம் கடந்த காலம். மன்னார் பிசப்பாக இருக்கலாம், அதே போன்று மன்னார் போராட்டங்களை முன்னெடுத்த தரப்பினராக இருக்கலாம், சிவில் சமூகத்தினராக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இவர்கள் அனைவரையும் ஜனாதிபதி சந்தித்தார். ஜனாதிபதி சந்திக்கின்ற பொழுது இந்த திட்டம் ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது, ஆகவே இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்றோம், இதற்கு பின்னர் மன்னாரில் காற்றாலை நிறுவுவதற்கு எந்த விதமான முயற்சிகளோ அல்லது அனுமதிகளோ நான் இதற்கு பின்னர் கொடுக்க மாட்டேன் என்று இதைத்தான் அமைச்சர்களும் கூறினார்கள். எனும் இன்றைய அமைச்சரவையில் மீண்டும் புதிதாக 2 காற்றாலை பூங்காக்களை உருவாக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு காற்றாலை பூங்காக்களும் 50 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்க போகின்றன. குறிப்பாக இதற்கு முன்னர் இதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்த தரப்பினர் இனி என்ன செய்ய போகின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. இந்த காற்றாலை மின்சார உற்பத்திகளை நிறுவுவதற்கு மன்னாரில் சாத்தியக்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டவையா, சுற்றுச்சூழல் சார்ந்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டனவையா என்ற கேள்விகள் எழுகின்றது. காரணம் என்னவென்றால், இதற்கு முன்னர் மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், அதே போன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தங்களுடைய பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் எங்களுடைய வாழ்வாதாரம் இதன் மூலம் பாதிப்படையும், ஆகவே இந்த காற்றாலை என்பது எங்களுக்கு தேவையற்ற ஒன்று, இலங்கை முழுவதும் மின்சாரத்தை வழங்குவதற்காக எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் அழிக்க முடியாதென்று இந்த போராட்டத்தில் பல இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கை பூராவும் இந்த போராட்டத்திற்கான ஒரு பரவலான ஆதரவு இருந்து வந்தது. எனினும் அரசாங்கம் எதனை நினைத்ததோ, எதனை நடைமுறைப்படுத்தியதோ அதே நடந்தேறியது. இதற்கு முன்னர் காற்றாலைகள் முழுமையாக அங்கு கோபுரங்களாக எழுப்பப்பட்டவை. காற்றாலை மின்சார உற்பத்தியில் எந்தவித தடைகளும் ஏற்படவில்லை. மக்களுக்கு போலீசார் அடித்தார்கள், அது தொடர்பிலும் எந்த விதமான நடவடிக்கைகளும் தொடரவில்லை. எனினும் அந்த விடயத்துடன் இந்த காற்றாலை விவகாரம் முடிவடைந்து விட்டும் என்று எண்ணப்பட்டது. எனினும் மீண்டும் 100 மெகாவாட்டுக்கான காற்றாலை மின் திட்டத்திற்கு தற்பொழுது அமைச்சரவை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2030ஆம் ஆண்டு 70% பசுமை மின்சார உற்பத்தி திட்டத்தின் கீழ் இந்த 100 மெகாவாட் மின் உற்பத்திக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. இதற்கு 2 நிறுவனங்களுக்கு அந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கான அனுமதியினை இன்று அமைச்சரவை வழங்கியிருக்கின்றது. இதற்கான அனுமதியினை 2ஆம் மாதம் 10ஆம் தேதி கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 2 நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இயற்கை மின்சாரம் என்று வருகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை ஒட்டிய தீவுகளில் சீனா முதலீடுகளை மேற்கொள்ள விரும்பியது. குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க முயற்சித்தது. எனினும் இந்தியா தன்னுடைய அயல் பிரதேசத்தில் தன்னுடைய தேசிய பாதுகாப்பிற்கு இது ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என்று கருதியதன் காரணமாக அந்த செயற்திட்டம் பின்வாங்கப்பட்டது. இலங்கை அந்த அனுமதியினை இடைநிறுத்தியது. சீனாவும் அதிலிருந்து பின்வாங்கி கொண்டது. அதன் பின்னர் அதானி நிறுவனம் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொண்டது. குறிப்பாக 400 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக மன்னார் மற்றும் பூநகரியில் காற்றாலைகளை அமைக்கின்ற திட்டம். எனினும் அங்கு முறை சார்ந்த வகையில்
அந்த கேள்வி பத்திர கோரல்கள் இடம்பெறவில்லை. அங்கு ஒரு ஊழல் இடம்பெற்றதான கருத்துக்கள் வெளிவந்து அதற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஜனாதிபதியும் அந்த மின்சார உற்பத்தியை ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நான் இடைநிறுத்துவேன் என்று கூறியிருந்தார். எனினும் அது பின்வாங்கப்பட்டு இலங்கையில் இருக்கின்ற கேலிஸ் நிறுவனத்துக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டு அந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அந்த மின்சார உற்பத்திகள் இடம்பெறுகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இங்கு உள்நாட்டு மக்களினுடைய கருத்துக்கள் கேட்கப்படாமல் உள்நாட்டு மக்களினுடைய மன்னார் பிரதேச மக்களின் விருப்பத்திற்கு மாறாகத்தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேசிய மக்கள் சக்தி வெளி தோற்றப்பாட்டில் பல்வேறு கருத்துக்களை கூறினாலும் உண்மையில் அதுவும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் போன்றுதான் இந்த காற்றாலை விவகாரத்தை கையில் எடுத்து செயற்படுகின்றது. தாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக குறிப்பாக இதில் பிராந்திய அரசியல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கூறப்படுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற உள்நாட்டு நிறுவனங்கள் தான் இந்த காற்றாலைகளை அமைக்கின்றது என்றாலும் இந்த காற்றாலையை உள்நாட்டு நிறுவனங்கள் அமைப்பதற்கு பின்னால் இந்தியா இருக்கின்றது, இதில் ஒரு பிராந்திய அரசியல் இருக்கின்றது என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதானி நிறுவனம் இந்த செயற்திட்டத்திலிருந்து முழுமையாக விலகிவிட்டது என்று இல்லை. இந்த நிறுவனங்களுக்கு பின்னால் அதானியினுடைய முதலீடு இருக்கின்றது என்பது இன்று வரை கூறப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனினும் அது தொடர்பிலான சாத்தியமான நம்பிக்கை தகுந்த வகையில் ஆதாரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் அது தொடர்பிலான ஒரு அரசியல் பார்வையும் இருக்கின்றது. தனியே இது பொருளாதாரம் அல்லது வெளிநாட்டினுடைய முதலீடு பசுமை மின் உற்பத்தி என்று பார்க்க முடியாமல் இதில் ஒரு பிராந்திய அரசியலும் இருக்கின்றது. அதே நேரம் பிராந்திய வல்லரசுகளினுடைய போட்டியும் இந்த பிரதேசத்திலும் இந்த மின் உற்பத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுகின்றது என்று தான் கூற வேண்டும். இனி மன்னார் மக்களை யார் காப்பாற்றப் போகின்றார்கள்? மன்னார் மக்களுடைய மனநிலை என்ன? இது அபிவிருத்தி என்ற போர்வையில் மன்னார் மக்களினுடைய விருப்பத்துக்கு மாறாக முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாடா? இனி வருகின்ற காலங்களில் இதுவரையான கருத்துக்களை மன்னார் மாவட்ட மக்கள், அந்த சுற்றுச்சூழலாளர்கள், மன்னார் சார்ந்த சமூகம் வெளிப்படுத்தும் என்று எண்ணுகின்றோம். இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.